தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மொழியோடு பேசுபவள். இன்றைக்கு நம்முடைய காணொளி ஒரு வித்தியாசமான காணொளியா இருக்க போகுது. அது என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த காணொளியை முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மாணவர்கள், இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் இந்த காணொளியை பார்த்தா உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் இந்த காணொளியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். அதாவது பெரும்பான்மையான மாணவர்கள், அது முதலாம் ஆண்டு மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் ஆண்டு மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மாணவர்களிடத்திலும் இருந்து தேர்வு அறையை விட்டு வெளியே வரும்போது ஒரே விதமான பதில் தான். என்னன்னா, நேரமே பத்தல, டைமே போதல, இப்படியான பதில்களை தான் மாணவர்கள் சொல்றாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? சரியான அந்த நேர மேலாண்மையை குறித்து நம்ம கவனத்துல எடுத்துக்கிறது இல்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் இவ்வளவு நேரம்ன்றதை கணிச்சுதான் நம்ம அந்த 3 மணி நேர தேர்வை முடிவு பண்றோம். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம தேர்வு எழுதும் போது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு கேள்விக்கும் இவ்வளவு மணித்துளிகள் என்று முடிவு செய்துவிட்டு பிறகு அந்த கேள்விக்கு ஏற்ற பதிலை எதுவும் விடுபட்டு விடாமல் நம்ம பதிலை கொடுக்கணும். அதுலதான் நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அது குறிப்பா இளங்கலை முதலாம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கதை புத்தகங்கள் வந்திருக்கு. அயலக தமிழ் இலக்கியம்னு சொல்லிட்டு இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும், தமிழ் அறிவியல் சிந்தனைகள்னு சொல்லிட்டு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பாடத்திட்டம் இப்ப டான்ஸ்கி பாடத்திட்டத்துல வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா ஒவ்வொரு தலைப்புகளுமே குறைந்தபட்சம் 6 பக்கம் 7 பக்கத்துக்கு மேலதான் இருக்கு அந்த கட்டுரை பகுதிகள். அந்த 6 பக்கத்தை 7 பக்கத்தை குறித்து ஒரு கட்டுரை வினா வருகின்ற பொழுது மாணவர்களால் அதை எப்படி சுருக்கி எழுதுவது அல்லது சுருக்கி இருக்கக்கூடியவற்றை எப்படி விரித்து எழுதுவது என்பதில் தான் சிக்கல் இருக்கின்றது. இப்ப 2 மதிப்பெண்ணை கொடுத்து ஒரு 5 மதிப்பெண்ணிலோ 10 மதிப்பெண்ணிலோ எழுத சொன்னாலும், அல்லது ஒரு 5 மதிப்பெண் வினாவை கொடுத்து ஒரு 2 மதிப்பெண் அளவில் எழுத சொன்னாலும் மாணவர்கள் திகைத்து போகிறார்கள். எப்படி எங்க கட் பண்ணி எப்படி நம்ம செறிவா கொடுக்குறோங்கிற அந்த ஒரு மெத்தனாலஜி, அந்த ஒரு வழிமுறை தெரியாதனால 5 மார்க்குக்கு என்ன எழுதுறோமோ அதையே தூக்கி 2 மார்க் அளவுலையும் 10 மார்க்குக்கும் அதே நிலையிலையும் இப்படி எழுதக்கூடிய மனோபாவம் என்பது இன்றைய மாணவர்கள் மத்தியில பெரும்பான்மை இருக்கிறது. இப்போ ஒரு 2 மதிப்பெண்ணுக்கு 50 காப்பியங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எத்தனைன்னு போது வெறும் 5ன்னு மட்டும்தானே ஆன்சர் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, படிச்சுட்டோமேன்றதுக்காக 50 காப்பியங்கள் எத்தனைன்ற கேள்விக்கு 5 வகைப்படும், அதுவும் எழுத்தால எழுதிக்கிட்டு அவை ஆவணன்னு போட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்று 5 பெருங்காப்பியங்கள் உள்ளனன்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவா எழுதுறாங்க. கேட்ட கேள்வி என்ன? 50 காப்பியங்கள் எத்தனை? அப்ப நமக்கு 5ன்னு நம்பர் கொடுத்தாலே அதுக்கு சரியான பதில் தானே. அப்ப இந்த புரிதல் என்பது மாணவர்கள் மத்தியில லகுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. எனவே அதே போல இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பதிலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் கேள்விக்கு 2 மடங்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் கேள்வியை சரியான முறையில நம்ம புரிந்து கொண்டால்தான் பதில் ஏற்ற பதிலை, சரியான பதிலை நம்மால் எடுத்துரைக்க முடியும். சோ இந்த 2த்துல நம்ம கவனம் செலுத்தணும். அதுக்கு முதல்ல குறிப்பை எப்படி நம்ம சுருக்கி எழுதுறது, எப்படி விரித்து எழுதுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம சொல்ல போறோம். அந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் படித்து கொண்டால் ஒரு கட்டுரையை கட்டாயம் நீங்கள் முழுமையாக, செறிவாக, நிறைவாக எழுத முடியும். 10 பக்கம் உள்ள கட்டுரையை 8 பக்கம் உள்ள கட்டுரையை நம்ம வரி வரியா படிச்சு மனசுல வச்சுக்க முடியாது. அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலும் அந்த 10 பக்கத்தையும் தூக்கி நம்ம தேர்வுல எழுத முடியாது இல்லையா? அப்போ ஒரு கட்டுரையை நம்ம முழுமையாக, நிறைவாக, செறிவாக எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? குறிப்புகளை எடுக்கணும். இந்த குறிப்பு எடுக்கிறதுக்கே நமக்கு ஒரு சில செயல்பாடுகள் தேவை, ஒரு வழிமுறை தேவை. அது குறித்து தான் இந்த காணொளி நமக்கு இருக்க போகுது. இது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு
மிக மிக முக்கியமாக நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியவை. ஏன்னா ஒரு 10 பக்க கட்டுரையை வந்து நம்ம சுருக்கி ஒரு குறிப்பு தயாரிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த குறிப்புகளை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த கட்டுரையை அந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாம் முழுமையாக செறிவாக கொடுத்துடலாம். அது எப்படி எழுதுறது அப்படின்னா, ஒரு 5 கருத்துக்களை நான் சொல்றேன். அந்த 5 கருத்துக்களின் அடிப்படையில ஒரு 10 பக்கத்தை நீங்க எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போற கருத்துக்களை மிக கவனமாக கேளுங்க. அதாவது குறிப்பெடுக்கிறதுக்கு மூலத்தை பல முறை வாசிக்க வேண்டும். வாசித்த பிறகு கருத்து குறையாமல் நம்ம குறிப்பெடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படிநிலை 1, மூலத்தை முழுவதுமாக ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு நாம் ஒரு முறை பார்த்து வாசிக்க வேண்டும். சரிங்களா? 2வது பாத்தீங்க அப்படின்னா, அந்த வாசிக்கின்ற பொழுதே தலைமை கருத்துக்கள் என்ன, அதாவது முதன்மை, இந்த பத்தியில இந்த பக்கத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன சொல்ல வராங்க, அப்போ முதன்மை கருத்துக்கள் அல்லது தலைமை கருத்துக்களை அடிகோடு போடணும். அது சார்ந்து வரக்கூடிய துணைமை கருத்துக்கள் அல்லது சார்பு கருத்துக்களை அடிகோடு போடணும். இப்போ ஒரு பக்கத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரியருடைய பேரோ அல்லது ஆண்டு அல்லது காலம் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உதாரணம் தந்திருப்பாங்க அல்லது மேற்கோள் கொடுத்திருப்பாங்க. இப்படியான முதன்மை கருத்துக்கள் சார்பு கருத்துக்களை நாம் முதலில் அடிகோடிட்டு வைக்க வேண்டும். படிநிலை 1 மூலத்தை முழுவதுமாக வாசிக்கின்றோம். படிநிலை 2 அப்படி வாசிக்கின்ற பொழுதே தலைமை கருத்துக்களையும் முதன்மை கருத்துக்கள் அல்லது தலைமை கருத்துக்களையும் சார்பு கருத்துக்கள் அல்லது துணைமை கருத்துக்களையும் அடிகோடிட்டு கொள்ள வேண்டும். படிநிலை 3 பாத்தீங்கன்னா அப்படி துணைமை கருத்து தனியா தலைமை கருத்து தனியா நீங்க அடிகோடு போட்டு வந்தீங்களே, அதை எல்லாமே ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். ஒழுங்குபடுத்திக்கிறதுன்னா என்ன, எது முதல்ல எதற்கு அடுத்து எதை சொல்லணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆசிரியரை சொல்றோம், அதுக்கப்புறம் அவருடைய பிறப்பை பத்தி சொல்றோம், அதுக்கப்புறம் அவர் எழுதின நூலை பத்தி சொல்றோம், அதுக்கப்புறம் அவருக்கான சிறப்பை பத்தி சொல்றோம். இப்படி எடுத்துக்கொண்ட அந்த கருத்துக்களை படிநிலை 3வதாக நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். படிநிலை 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கருத்துக்களை நீங்க எடுத்தீங்க இல்லையா, அந்த கருத்துக்களை தன்னுடைய சொந்த மொழி நடையில, அதாவது நமக்கான ஒரு பாணி இருக்கும்ல, அந்த மொழி நடையில நம்ம எழுதி கொள்ள வேண்டும். இதுக்கு பேரு நம்ம கீ நோட்ஸ் எடுக்கிற கீ நோட்ஸை வந்து ஓன் கிரியேட்டிவிட்டி சென்டென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நீங்க எடுத்த அந்த கருத்துக்களை உங்களுடைய சொந்த நடையில் நாம் எழுதி பழக வேண்டும். இது வந்து படிநிலை 4. 5வது படிநிலை என்னன்னா, நீங்க எழுதி பார்த்த அந்த விஷயத்த மூலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்க ஏதாவது கருத்துக்கள் விடுபட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும். இந்த 5 படிநிலைகளையும் நீங்க பின்பற்றினால் கட்டாயம் ஒரு கட்டுரையை நம்மால் எளிமையாக சுருக்கி மனதில் கொள்ள முடியும். என்ன அந்த 5 படிநிலை மீண்டும் சொல்ற? 1, மூலத்தை பல முறை வாசிக்க வேண்டும். 2வது, வாசிக்கும் பொழுதே தலைமை கருத்து துணைமை கருத்தை அடிகோடிட்டு கொள்ள வேண்டும். படிநிலை 3ல அப்படி அடிகோடிட்ட கருத்துக்களை முதலாவது எது, 2வது எது, 3வது எது என்று வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு வரிசைப்படுத்தினால்தான் நமக்கு எழுதுவதற்கு மனதில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். படிநிலை 4ல அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க குறிப்பா தானே எடுக்கிறீங்க, இன்சா தானே எடுக்கிறீங்க, அதை உங்களுடைய சொந்த மொழி நடையில எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். 5வதாக எழுதி பார்த்தவற்றை மூலப்பிரதியோடு ஒப்பிட்டு பார்த்தால் எந்த இடங்கள்ல ஏதாவது கருத்துக்கள் விடுபட்டிருக்கிறதா என்பதை நம்மால் அதை ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்ள முடியும். இந்த 5ஐயும் பின்பற்றி நாம் குறிப்பெடுத்து கொண்டு அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து எஸ்ஏ ரைட் கட்டுரை வடிவில் விரிவாக எழுதணும். அப்படி விரிவாக எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்க எடுத்தீங்க இல்லையா அந்த குறிப்புகளை அனைத்தையும் மனனம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சோ எடுத்த கருத்துக்களை அந்த குறிப்புகளை நன்கு படித்து வைத்திருக்க வேண்டும். விரிவாக எழுதணும்னா குறிப்புகள் நமக்கு முதல்ல மனப்பாடத்துல தெரியணும், என்னென்ன இன்ஸ் எடுத்துங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நமக்கு தெரியணும். சோ நல்லா அந்த கருத்துக்களை வந்து படித்து வைத்திருக்க வேண்டும். படிநிலை 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த குறிப்பினுடைய தொனியை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஓ, இந்த தலைப்பு இந்த கருத்தை தான் நமக்கு கன்வே பண்ணுது,
வலியுறுத்துது அப்படிங்கிற மெசேஜை வந்து செய்தியை நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டும். 3வது படிநிலை, எந்த குறிப்புகளையும் விடாமல் நாம எழுத வேண்டும். அதுக்காக தான் குறிப்பை நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் நான் படிநிலை 1லே சொன்னேன். அப்ப குறிப்புகளை வந்து விடாமல் நம்ம எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து படிநிலை 4ல குறிப்புகளை விடாமல் எழுதுனதை வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கடுத்து இது, இதற்கடுத்து இது அப்படின்னு வரிசைப்படுத்திக்கணும். அடுத்து படிநிலை 5ல பாத்தீங்கன்னா தேவைக்கேற்ப, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா மேல ஆரம்பிச்சு கீழே முடிக்கிற வரைக்கும் ஒரே பேராகிராஃப். இது திருத்துறவங்களுக்கும் சரி, படிச்சு பாக்குறவங்களுக்கும் சரி கட்டாயம் சலிப்பூட்டும். உங்களுக்கு எப்படி படிக்கிறதுக்கு குட்டி குட்டி பேராகிராஃபா சின்ன சின்ன பத்தியா இருந்தாதான் படிக்கிறது எளிமையா இருக்கும் அப்படின்னு நீங்க உணர்றீங்களோ, அதே போலதான் திருத்துறவங்களுடைய மனநிலையும். சிறு சிறு பத்திகளாக பிரித்து எழுத பழகி கொள்ள வேண்டும். அப்ப நீங்க எடுத்த குறிப்புகளை வேண்டுமானால் சிறு சிறு பத்திகளாக, அந்த பத்தியில் இருக்கக்கூடிய மைய கருத்தை தூக்கி ஒரு பக்க தலைப்பு அதுக்கு கொடுத்துட்டீங்கன்னா பேப்பர் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பிரசன்டேஷன் மெத்தனாலஜி சூப்பரா இருக்கும். நீங்க எடுத்திருக்கிற அந்த டைட்டிலுக்கும் அந்த சப்டைட்டிலுக்கும் பொருத்தமா இருந்தாலே உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைச்சிரும். அப்ப நல்ல குறிப்புகளை படிச்சு வச்சுக்கணும். அந்த குறிப்புகளை படிச்சு வச்சுக்கிறதுனுடைய அந்த தொனி என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பையும் விட்டுறாம ஒழுங்குபடுத்தி வைத்து கொண்டு மிக அழகாக எழுதி சிறு சிறு பத்திகளாக பிரித்து எழுதி அந்த பத்திகளுக்கு ஏற்ப பக்க தலைப்பை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த கட்டுரை வினா வந்து உங்களுக்கு ரொம்ப செறிவா நிறைவா ஒரு முழு மதிப்பெண்ணை பெறக்கூடிய வகையில அந்த கட்டுரையானது அமைந்திருக்கும். எப்பயுமே ஒரு கட்டுரை வினாவுக்கு அறிமுகம் இருக்கணும், உடல் பகுதி இருக்கணும், முடிவுரை இருக்கணும். நீங்க இந்த இந்த ஃபார்மேஷன்ல தான், இந்த மெத்தனாலஜில தான் ஒரு கட்டுரையை வந்து நீங்க எழுதி இருக்கணும். ஏன்னா அறிமுகம்ங்கிறது இந்த தலைப்பு, எழுதினவர் யாரு, அவருடைய சிறப்பு என்ன, அவர் எங்க பிறந்தாரு, அவருடைய தோற்றம், இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு அவருக்கான சிறப்பை கொடுத்துட்டு அதிலிருந்து இந்த கட்டுரையை வந்து நம்ம ஆராய முற்படுகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து உடற்பகுதியில நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை கொடுத்துட்டு மேற்கண்டவாறு இந்த கட்டுரையின் அடிப்படையில் இவ்வாறு நாம் கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுரை கொடுத்திருந்தீங்கன்னா இதை விட அந்த கட்டுரை வினாவுக்கு ஒரு சிறப்பு இருக்காது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் படிக்கிறதுல மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டியது, நான் திரும்ப திரும்ப சொல்ற, குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு அந்த குறிப்புகளை பின்பற்றி எவ்வாறு நாம் விளக்கி எழுதுவது என்பதை நான் சொன்னதினுடைய அடிப்படையில நீங்க முழுமையா உள்வாங்கிக்கிட்டு நீங்க ஒரு கட்டுரைய ஒரு பயிற்சி மாதிரி எடுத்து பாருங்களேன். கட்டாயம் உங்களால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு கட்டுரையை செறிவா நிறைவா முழுமைப்படுத்தி கொடுக்க முடியும். நேரத்தையும் உங்களால மிச்சப்படுத்த முடியும். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணாமலே, பயிற்சி பெறாமலே நேரடியா போய் ஒரு கதை பகுதியை நீங்க தேர்வு அறைக்குள்ள எழுதும் போது எங்க ஆரம்பிச்சு எதுல முடிக்கிறதுன்னே அங்கதான் போய் சிந்திச்சிங்கன்னா கட்டாயம் அது நமக்கு நேரத்தை இழுத்துக்கிட்டு போகும். அதனால நேரத்தையும் காலத்தையும் கவனத்தில் கொண்டு நீங்க அந்த கேள்விக்கு ஏற்றாற் போல 5 மதிப்பெண்ணுக்கு எத்தனை பக்க அளவில் எழுத வேண்டும், 10 மதிப்பெண்ணுக்கு எத்தனை பக்க அளவில் எழுத வேண்டுமோ அதற்கு ஏற்ப நீங்க பக்க தலைப்புகளை இங்கே குறிப்புகளோடு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களால நேரம், உங்களுக்கு 5 மணித்துளிகளுக்கு நான் முன்பாகவே முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை நீங்க உணர்வுங்க. கட்டாயம் நீங்க இதை முயற்சி செய்து பாருங்க. வெற்றி உங்களுக்கு உங்கள் பக்கம் வந்து சேரும். இனி உங்களுக்கு இந்த நேர மேலாண்மை சிக்கல் இருக்கவே இருக்காது. எனவே இந்த வழிமுறைகளை தயவு கூர்ந்து பின்பற்றுங்கள் என்று சொல்லி இந்த காணொலியை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.